தர்மம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனோட அகக்குருடை நீக்குவது மட்டுமே தர்மம். அந்த தர்மத்தை செஞ்சாதான் வானவர். நம்ம ஞானி பிருந்தாவன ஞானபீடமாகட்டும், ஸ்ரீ சிவஞான பீடத்தோட இந்த துவக்க விழாவில சொல்றேன், நம்மளோட ஒரே வேலை என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும், அப்படி சொல்லக்கூடாது, தப்பா போயிடும், யாரெல்லாம் எந்த மனிதர் எல்லாம் விருப்பப்படுகின்றானோ அந்த மனிதனின் அகக்குருடை நீக்குவது நம்மளோட அடிப்படை வேலை. இப்ப சிவம், இந்த சிவத்தை பத்தி நீங்க புரிஞ்சுங்க. சிவம் என்ன பண்ணுது? சிவம் 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 சிவம்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிலடங்கா கோடி சொல்லிட்டார். அப்பா நான் இறைவன் அடைய போறேன், அந்த அருட்பெரும் ஜோதியை காண போறேன், என் லைஃபே நான் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு போனதுல கோடி பேர் போனா அதுல ஒருத்தவனுக்கு தான் அது கேட்டே திறக்குதான். காடேறி மலையேறி, நல்லா புரிஞ்சுங்க, காடேறி மலையேறி காய் கிழங்கு சருகை தின்று காமத்தீயால் சிரசு வெடித்து மாண்டவர் கோடான கோடி அப்பா சொரூப முக்தி சுருக்கமாச்சேன்னு.